நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில் ஜாஸ்வா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு பெரிய மனுஷன் நமக்காக யாரிடத்திலாவது பரிந்து பேசுவது, நமக்காக வேண்டிக் கொள்வது என்பது எத்தனை ஆச்சரியமான காரியம். பெற்ற பிள்ளைக்காக பெற்றோர் வேண்டுவார்களா? பிள்ளைகள் பெற்றோருக்காக வேண்டுவார்களா? பிள்ளைகள் பெற்றோருடைய சுகத்தை விரும்புவார்களா? பிள்ளைகளுடைய சுகத்துக்காக பெற்றோர் என்னென்ன காரியங்கள் செய்வார்? உடன் பிறந்தவர்கள் எப்படி நடப்பார்கள்? அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், ஒரு கொடிதான காலத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்காக யாருமே இந்த உலகத்தில் பரிந்து பேசவோ, நமக்காக நம்முடைய பாடுகளை புரிந்து கொள்ளவோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவரை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ போகலாம். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், யாரை பார்த்து? நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்தீர்களோ, எந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தீர்களோ, அந்த காரியத்திற்கான விடை அதுதான். நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனுஷனும் ஆண்டவரை எந்த அளவு விசுவாசிக்கிறானோ அந்த அளவு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் நீ போகலாம், உன் விசுவாசத்தின் படி ஆக கிடவது என்று சொல்லி எதற்காக சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை மத்தேயு 8:5 வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆமென், அவர் கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி, ஆமென், ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி என்று சொன்னால் அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்திருக்கிறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் சொல்கிறான் இயேசுவின் இடத்துல, ஒருவனை எனக்கு வா என்றால் வருவான், போ என்றால் போவான். அப்படி என்றால் அவனுக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவன் இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவன் யாரையாவது அனுப்பி இயேசுவை வர சொல்லி இருக்கலாம். அப்படி ஒன்று பெரிய ஒரு ஆளுக்காக அவன் வரவில்லை, தனக்காகவோ வரவில்லை, தன் குடும்பத்துக்காகவோ வரவில்லை. அவன் தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு வேலைக்காரனுக்காய் வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் எவ்வளவு நல்ல இருதயம் பாருங்கள். இன்றைக்கு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்காக இந்த அளவுக்கு இறங்கி ஒரு மனிதனை பார்க்க போவார்களா? மாட்டார்கள். இல்லை, நமக்காக யாராவது பரிந்து பேச, நம்முடைய சுகத்துக்காக யாராவது வேண்டிக் கொள்ள போவார்களா? இல்லவே இல்லை. நமக்கு என்ன இந்த வேலை, நமக்கு ஏன் இந்த வேலை, அவங்க வேணா சுகம் வேணும்னா அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும், அவங்க சுகமெல்லாம் படுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யறது, இன்னொரு வேலைக்காரனை நாம் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி எஜமான்கள் நினைக்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசாரிக்க கூட மாட்டார்கள் நல்லா இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி. எத்தனை பேர் அப்படி கைவிடப்படுகிறோம் தெரியுமா? உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வேணும், அவங்கெல்லாம் செய்த குற்றத்திற்கு இப்படி அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி விசாரிக்காத ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த எஜமான் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து, ஆமென், ஹல்லேலூயா. இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு இது இந்த இடத்துல நிறுத்தினார். ஆண்டவரிடத்தில் வந்து, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கே சொல்கிறோம்? ஆண்டவரிடத்திலா, மனுஷரிடத்திலா, இல்லை ஏதோ ஒரு தலைவர்களிடத்திலா, இல்லை ஒரு பெரிய படித்தவர்களிடத்திலா? அவர்களிடத்தில் போனால் எனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி யாரை தேடி போகிறோம்? ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி நினைத்திருந்தால் எத்தனையோ வைத்தியர்களை அழைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்திருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், இவரிடத்தில் வந்தால்தான் இவனுடைய நோய் குணமாகும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து நீ போகலாம், அவன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்ல வேண்டுமானால் நாம் முதலாவது வர வேண்டியது ஆண்டவரிடத்தில். ஜெபிக்கிற இடத்துல, ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துல நாம் வந்து அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் ஜெபத்திற்கென்று ஒரு இடத்தை நாம்
தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் ஒரு தனி அறை இல்லை, ஒரே அறை தான், அதில் தான் கிச்சன், அதில் தான் பெட்ரூம் என்று சொல்வீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு ஓரத்தை தேவனுக்கென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற இடத்துல, வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் இடத்துல நம்முடைய பிரச்சனையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன். இந்த 100க்கு அதிபதிக்கு நன்றாய் தெரியும், அவரிடத்தில் வந்தால் அற்புதம் நடக்கும், நம்முடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடியால் ஆண்டவரிடத்தில் வந்தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா, நீங்கள் யாரையும் தேடி போகாதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தினந்தோறும் எந்த வழக்கத்தின்படி ஜெபிப்பீர்களோ அந்த வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு இடத்துல நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அங்கே வந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இவன் ஆண்டவரிடத்திலே வந்தான், ஆண்டவர் அவனை கவனித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தால் நிச்சயமாக என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான். 6வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்தில் வந்தது மாத்திரமல்ல, நாம் தினந்தோறும் ஏதோ ஆலயத்துக்கு செல்கிறோம், நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். இவன் அழகாய் சொல்கிறான், ஆண்டவரிடத்தில் வந்து, தேவ சமூகத்தில் வந்து, தேவனிடத்தில் வந்து, தேவனுடைய சந்நிதியில் வந்து, தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல வந்து அவன் சொல்கிறான், என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் வியாதியாய் கிடக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு திமிர்வாதம், ஒரு வாத நோய் வந்து விட்டது, அவன் வியாதியாய் கிடக்கிறான். ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டியிருப்பான், என் வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி, என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவரிடத்தில் வருகிறான், இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் அவருடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிவார். ஆனாலும் நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். எப்படி ஒரு மனுஷனிடத்தில் போனால், ஒரு மனுஷனிடத்தில் போனால், பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிந்தவர்கள், இவர்களிடத்தில் நாம் போனால் நம்முடைய பிரச்சனைகளை எவ்வளவு மூச்சு விடாமல் சொல்லி முடிச்சிருவோம்ல, அதை விட மேலாக நீங்கள் தேவனிடத்தில் சொல்வீர்களானால் அதற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஆனால் மனுஷனிடத்தில் சொன்னால் நமக்கு நிச்சயமாக பதில் இல்லை. ஒரு சகோதரி நேற்று என்னிடத்துல ஃபோன் பண்ணாங்க, அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க. அவங்க சொன்னதான காரியத்தை கேட்டப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறது என்று தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் நான் கேட்டு ஜெபிக்கிறேன், ஆனாலும் இது தவறு என்று எனக்கு உணர்கிறேன். ஜெபிப்போம், கர்த்தரை வழி காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இவன் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் வந்தான். முதலாவது பிரச்சனை வந்து விட்டது, வேறு எங்கும் போகாமல் நேரடியாய் ஆண்டவரிடத்தில் வந்து அவரிடத்தில், என் வேலைக்காரன் திமிர்வாதமாக இருக்கிறான், அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொன்னான், கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியங்களை அப்படியே சொன்னான். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம், 7வது வசனத்தை, மத்தேயு 8:7. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். ஆமென். அவர் இயேசு சொல்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு, என் வேலைக்கார சுகவீனமாக இருக்கிறா, நீ அப்படின்னு சொல்லி ஒரு 100க்கு அதிபதி மாதிரி ஒரு அதிகாரி போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, உடனே அவனை என்கிட்ட கூட்டிடுவாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், சுகமாக்குவேன். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே வியாதிஸ்தர்களை சுகமாக்க, பாவிகளை ரட்சிக்க, அதற்காக தான் வந்தார். யார் என்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க தான் வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வந்தபோது அதை கண்டுகொள்ளாதவர் போல் அல்ல, அந்த பிரச்சனையின் மத்தியில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கு அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிப்போம், 8வது வசனத்தை, மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக,
ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அங்கே ஒரு தாழ்மையின் ஜெபத்தை செய்கிறான், தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறான். அப்போ ஒரு சொஸ்தமாக்குறதுக்கு, ஒரு சுகமாக்குறதுக்கு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டுமானால், ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் நான் கடந்து போகிறேன், ஒரு போராட்டத்தின் மத்தியில் நான் கடந்து போகிறேன், ஆனால் தேவனிடத்திலிருந்து எனக்கு நல்ல பதில் வர வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்த வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை. யாரெல்லாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோமோ, தாழ்மை என்பது ஏதோ சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சாதாரணமாக வர்றது, அதெல்லாம் தாழ்மை கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறோம் பாருங்க. நான் ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, என் வசதி ஒன்றுமில்லை, என் அழகு ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் ஆஸ்தி ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவன் தந்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் தம்மை தாமே தாழ்த்துகிறோமே, அதுதான் தாழ்வு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 100க்கு அதிபதி சொல்கிறான், ஒருவனை போ என்றால் போவான், வா என்றால் வருவான், எனக்கு வேலைக்காரர்கள் அநேகர் உண்டு, ஆனாலும் நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவ்வளோ பெரிய ஆள் நான் இல்லை. நீர் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், பிதாவின் ஒரே குமாரன் என்பதை அவன் நன்கு அறிந்ததுனால தான் அவன் சொல்றான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். முதலாவது தேவனிடத்தில் வந்தார், வேண்டிக் கொண்டார், தன்னை தாழ்த்தினார், அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார் இந்த 100க்கு அதிபதி. அதனால தான் அவர் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர் சொஸ்தமாவான். இந்த உலகத்தில் ஆண்டுடைய வார்த்தை அல்லாமல் வேறொரு வார்த்தை நமக்கு இல்லவே இல்லை. அவருடைய வார்த்தை தான் நம்மை விடுவிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையாகிய இயேசு விடுதலை கொடுக்க வல்லவர். அதனால தான் அவன் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உண்டு. ஒரே ஒரு வார்த்தை தான். ஒவ்வொருவரை பார்த்தும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிதான் அழைப்பார். என்னை அழைத்த தேவன் என்னுடைய பலவீனத்தின் மத்தியில், என்னுடைய சுகவீனத்தின் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு ஜீவன் போய்விடும், மரித்து போவாள் என்று சொல்லி மருத்துவர்கள் முடிவு சொன்னார்கள். அவ்வளவுதான், என் கண்களில் பலனிழந்து போய்விட்டது என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார், பலனிழந்த கண்ணுக்கு நான் பலன் கொடுப்பேன், இனி ஜீவனையும் உனக்கு நான் திரும்ப தருவேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் 36 ஆண்டுகள் என்னை ஜீவனோடும் பலத்தோடு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை இதுவரை காப்பாற்றியது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை இதுவரை நடத்துகிறது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை சுகமாக்கியது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை விடுவித்தது. இதை நன்கு அறிந்த அந்த 100க்கு அதிபதி இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று அறிந்தபடியால் தான் அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை. அவர் வார்த்தையில் சுகம் இருக்குது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் புதிதாய் கேட்பீர்களானால், இயேசுவை புதிதாய் அறிந்து கொள்வீர்களானால், அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த 100க்கு அதிபதி அதை நன்கு அறிந்தவனாய் சொல்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு நான் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்வார்? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்வார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாகும். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணும். அவருடைய வல்லமையுள்ள அந்த சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அந்த சத்தம், எனக்கு அந்த சத்தம் தான் என்னை உயிர்ப்பித்தது. நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த சத்தம் தான் இதுவரை என்னை உயிரோடு காத்திருக்கிறது, இதுவரை என்னை நடத்துகிறது. அதே சத்தம் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் வாழ்க்கையிலும் துணிக்கும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அன்றைக்கு 100க்கு அதிபதி வந்து ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டான். அதோடு மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்தினான். அடுத்து என்ன செய்தான் என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் பாத்திரன் அல்ல, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது கண்மலையை பிளக்கும்,
ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் உடையாத உள்ளங்களை உடைக்கிற அந்த வார்த்தைக்காய் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை நான் இந்த காரியத்திற்காய் போகிறேன், அந்த மனுஷனுடைய கண்களில் தயை கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையோடு நீ போகலாம். அவர் சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையோடு நீ போகும் பொழுது உடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அதோடு ஆண்டவர் விடலை, அவருடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார், அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். விசுவாசம் என்பது நம்புகிற ஒரு நம்பிக்கை, வேறொரு நம்பிக்கையே எனக்கு கிடையாது. நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே, வேற யாரும் என் வேலைக்காரனை நினைச்ச முடியாது, சுகமாக்க முடியாது. நீர் மாத்திரம்தான், நான் உண்மையே நம்பி வந்துட்டேன், நீங்கள் தான் அந்த அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. அந்த அர்ப்பணத்தை பார்த்து அவர் தம்முடைய சீசர்களிடத்துல சொல்கிறாரு, உங்களுக்குள்ளேயே நான் பார்க்கல, இந்த இஸ்ரவேலருக்குள்ளேயே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செய்த காரியங்கள், ஆண்டவரிடத்தில் வந்தான், வேண்டிக் கொண்டான், தன்னை தாழ்த்தினான், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். இந்த 4 காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. எவ்வளவு விசுவாசிக்கிறான், எவ்வளவு பதவியில் இருந்தாலோ, எவ்வளவு உயர்வான ஒரு சூழலில் இருந்தாலோ என்னை விசுவாசிக்கிறானே என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொஸ்தமானான். உன் விசுவாசம் அலாகரீகரபா உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அந்த நாளிகையிலே அவருடைய வேலைக்காரர் சொஸ்தமானான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இங்கே இருந்து சொல்கிற அந்த வார்த்தையினாலே அவருடைய வேலைக்காரன் என்னன்னான்? சொஸ்தமானான், சுகமானான். எந்த நிமிஷத்தில் அவர் எப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ அந்த நிமிடத்திலிருந்தே ஒரு விடுதலை உண்டாகும். இன்றைக்கு உங்களை பார்த்து நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் இருதயத்தில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், நீர் பேசுகிற வார்த்தை என்னோடு கூட இடைபடட்டும், ஆண்டவரே என் காரியம் ஜெயமாய் முடியுமா, இந்த செய்தியின் மூலம் என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவது என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேறொரு இடத்துக்கு போகாம எங்கேயும் போய் என்னுடைய காரியம் என்னதென்று சொல்லி, என் காலங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி எந்த மனுஷனிடத்துல போய் கேட்காமல் ஆண்டுடைய பாதத்தில் வந்து அமர்ந்தீங்க பார்த்தீங்களா, அந்த அமர்தலை அவர் பார்த்தார். அவரை தேடி வந்ததை அவர் கண்டார், அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் கேட்டார், நீங்கள் உங்களை தாழ்த்தினதை அவர் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் வார்த்தையை விசுவாசித்தீர்கள் பார்த்தீர்களா, அதை அவர் அவர் அங்கீகரித்ததுனால அவர் சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவது என்று சொன்னி அந்த நிமிடத்திலே, அந்த நாளிகையிலே, அந்த நொடிப்பொழுதிலே அந்த வேலைக்காரர் சொஸ்தமானது போல இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் இத்தோடு முடிவடைந்தது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இரவு வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலோ ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மிடத்தில் வைத்து விட்டோம். இயேசுப்பா, நீர் எங்களுக்கு சுகம் தருகிற தேவன், நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். இந்த ஜனப்பொழுதிலே அதை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய், வார்த்தையினால் எங்களை விடுவித்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படியே நீ போகலாம், உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது என்று சொல்லி, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி நீ சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சுனாமத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.